எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதில் வரலாற்று செய்திகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை சிவத்தலங்களில் 34வது தலமாகவும், தேவார பாடல் பெற்ற 276 சிவஸ்தலங்களில் 151வது தேவார தலமாகவும், 7 அடி உயரம் கொண்ட உலகிலேயே பெரிய சுயம்பு நடராஜ சிலை உள்ள பெருமை மிகுந்த தலமாக விளங்குகிற ஸ்ரீ உமா மகேஸ்வரர் கோயில், கோனேரி ராஜபுரம். இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அடித்து தொடர்ந்து வரும் என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். வாங்க கோவிலை பார்க்கலாம். பச்சை வர்ணங்களில் போத்தியது போல் ஊரை சுற்றி விவசாய நிலங்கள், அதன் நடுவே சிறிய கிராமம். கிராமத்திற்கு அழகு சேர்த்தாற்போல ஒரு பெரிய குளம் உள்ளது. இந்த குளத்திற்கு பிரம்ம தீர்த்தம் அல்லது பூமி தீர்த்தம் என்று பெயர் அழைக்கப்படுகிறது. குளத்திற்கு முன் கோயிலின் முகப்பு உள்ளது. முகப்பு வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் எதிரே நீண்ட முன் மண்டபம். மண்டபத்தின் உள்ளே கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்திய பெருமான் உள்ளார்கள். மண்டபத்தின் மேற்பாகத்தில் உட்புறம் முழுவதும் 63 சிவமூர்த்தம், 12 ராசிகள், மகரிஷிகள் முதலிய உருவங்கள் அனைத்தும் மிக அழகான வண்ண ஓவியங்களில் வரைஞ்சிருக்கிறாங்க. உள்ளே நுழைஞ்சவுடன் இடதுபுறத்தில் தனி சன்னதியில் இக்கோயிலின் சிறப்புமிக்க 7 அடி உயர சுயம்பு நடராஜர் இருக்கிறார். கருவறையின் மூலவர் உமா மகேஸ்வர் சன்னதி மேற்கு பார்த்தும், அம்பாள் அங்கவள நாயகியின் சன்னதி கிழக்கு பார்த்தும் அமைந்துள்ளன. மூலவர் கருவறை கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அகத்தியர், ஜரகேஸ்வரர், லிங்கோத்பவர், கங்காதரர், அர்த்தநாரீஸ்வரர், துர்க்கை ஆகியோர் இருக்கிறாங்க. கோயிலின் வெளி பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி, தேவசேன, சுப்பிரமணியர், வைத்தியநாதர், இவர் தான் புரூரவ மன்னனின் தொழுநோயை குணப்படுத்தியவர். யாகசால மகா கணபதி, ஸ்ரீ அக்னீஸ்வரர், ஸ்ரீ சனத் குமாரலிங்கம், ஸ்ரீ செண்பகராண்யேஸ்வரர், ஸ்ரீ சுந்தரேஸ்வரர், ஸ்ரீ பசுபதீஸ்வரர், ஸ்ரீ கண்வலிங்கேஸ்வரர், ஸ்ரீ கண்வலிங்கம். நவகிரகங்களின் 8 கிரகங்களும் சூரியனை நோக்கி இருக்கின்றன. 3 சண்டிகேஸ்வர மூர்த்திகள் உள்ளன. சண்டிகேஸ்வர சன்னதி ஒன்றில் சுந்தர குசாம்பிகை இருக்கிறார். உள்பிரகாரத்தில் பிரம்மலிங்கம், சுப்பிரமணியர், மகாலட்சுமி, நடராஜ சபை, உற்சவ மூர்த்திகள், 4 விநாயகர், அகஸ்தியலிங்கம், பைரவம் ஆகியவர் காட்சியளிக்கிறார்கள். அம்பாள் அங்கவள நாயகி கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் உள்ளார். திரிபுர சம்ஹார மூர்த்திக்கு தனி சன்னதி உள்ளது. துர்க்கை மேற்கு பார்த்து அருள்பாலிக்கிறார். யமதர்மன் திருக்கடையூர் ஏற்பட்ட பயத்தை போக்க இந்த துர்க்கையை வழிபாடு செய்துள்ளார். ஒரே மூலஸ்தானத்தில் 6 விநாயகர் அமர்ந்து விநாயகர் சபையாக அருள்பாலிக்கின்றார்கள். இக்கோவில் உள்ள கல்யாண சுந்தரர் கல்யாண கோலத்துடன் ஸ்ரீ மகாவிஷ்ணு பார்வதியை தாரை வார்த்து கொடுக்கும் காட்சியுடன் எழுந்தறியுள்ளார். இத்தலத்தில் உள்ள நடராஜர் திருவுருவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இவர் சுயம்புவாக இத்தலத்தில் காட்சி தருகிறார். இந்த செப்பு சிலை நடராஜர் சுமார் 7 அடி உயரம் உள்ளார். நடராஜருக்கு ஏற்ற உயரத்தில் சிவகாமி அம்மைக்கு செப்பு சிலை உள்ளது. இந்த செப்பு திருமேனியானது மிக அழகாக பார்ப்பவர்களுக்கு கண்களை வியக்கும் அளவுக்கு அவ்வளவு நேர்த்தியாக உள்ளது. அவர் உடம்பில் மறு, ரேகை, தழும்பு போன்றவைகள் காண்பது ஒரு அதிசயம். நடராஜர் விக்கிரகம் ஒன்று அமைக்கும்படி சோழ மன்னனின் கனவில் உரைத்தார் சிவபெருமான். உடனே மிகச்சிறந்த சிற்பி ஒருவரை வரவழைத்து பஞ்சலோக நடராஜர் விக்கிரகம் ஒன்றை உயிரோட்டமாக 90 நாட்களுக்குள் வடித்து தர வேண்டும் என உத்தரவிட்டார் மன்னர். குறிப்பிட்ட நாட்களுக்குள் சிலையை வடிக்கவில்லை என்றால் தலையை துண்டித்து விடுவதாகவும் எச்சரித்தார் மன்னர். சிவபக்தரான அந்த சிற்பி சீசனை வணங்கி தனது பணியை தொடங்கினார். எவ்வளவு முறை செய்தாலும் அதில் ஏதேனும் ஒரு குறைபாடு ஏற்பட்டு சிலையை சிற்பியால் வடிக்க முடியாமல் போனது. மன்னன் கூறி சென்ற கால அவகாசம் நெருங்க சிற்பிக்கு கவலையும் ஆதங்கமும் ஏற்பட்டது. இறுதி முயற்சியாக ஒரு நாள் சிற்பி கொதித்து கொண்டிருக்கும் உலோக குழை தான் செய்துள்ள அச்சில் ஊற்றுவதற்கு தயாரானார். அப்போது சிவபெருமான் புலையன் உருவத்தில் கையில் 4 வேதங்களையும் நாய்களாக பிடித்து கொண்டு வந்தார். அவருடன் அம்பிகை தலையில் கல் குடத்தை சுமந்தபடி முருகபெருமானை சிறு குழந்தையாக இடுப்பில் ஏந்தியபடி தோன்றினாள். அவர்கள் இருவரும் வீடு வீடாக சென்று தண்ணீர் கேட்டார்கள். இழிகுலத்தோர் என கருதி அறியாமையால் அங்கிருந்தவர்கள் இறைவனுக்கு தண்ணீர் வர மறுத்தார்கள். சிவனும் அம்பிகையும் உலைக்களத்தில் கவலுடன் அமர்ந்திருந்த சிற்பியிடம் வந்து தண்ணீர் கேட்டனர். சிலையை சரியாக செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் இருந்த சிற்பி, உலைக்களத்தில் ஏது தண்ணீர் வேண்டுமென்றால் உலோக குழை இருக்கிறது, குடிங்கள் என்று அந்த தம்பதியிடம் இவர் நீட்டினார். அவர்களும் அதனை வாங்கி பருகிவிட்டனர். மறுநொடியே அந்த தம்பதிகள் நின்று கொண்டிருந்த இடத்தில்
நடராஜ சிலையும் சிவகாமி அம்பாள் சிலையும் ஆக மாறிப்போனார்கள். அப்போது அங்கு வந்த மன்னன் சிலையை பார்த்தான். நடராஜன் சிலையில் நகங்கள் உரோமங்கள் என உயிரோட்டமாக இருந்ததை கண்டதும் மன்னர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான். இவ்வளவு அற்புதமான சிலையை எவ்வாறு செய்ய முடிந்தது என்று சிற்பியும் கேட்டான். சிற்பியும் நடந்ததை கூறினார். சிற்பி பொய்யுரை கூறுவதாக நினைத்த மன்னன் அவரை வெட்ட வாளை ஓங்கினான். அப்போது வாள் சிலையின் காலில் பட அதில் இருந்து ரத்தம் பீரிட்டது. அதே நேரம் மன்னனுக்கும் தொழுநோய் உண்டானது. தன் தவறை உணர்ந்த மன்னன் ஈசனிடம் சிற்பியிடம் மன்னிப்பு கேட்டினான். தன் நோய் குணமாக ஈசனிடம் பரிகாரமும் கேட்டான். இந்த ஆலயத்தில் உள்ள வைத்தியநாத சுவாமியை 48 நாட்கள் பூஜித்தால் குணமடையலாம் என்று ஈசன் அருளினார். அதன்படி செய்து மன்னன் குணமடைந்தான். இத்தல வைத்தியநாத சுவாமிக்கு வைகாசி விசாகத்தில் சிறப்பாக உற்சவம் நடைபெறுகிறது. இன்னும் தீர்க்க முடியாத சகல நோய்களையும் இத்தல வைத்தியநாத சுவாமி தீர்த்து வைப்பதாக நம்பிக்கையுடன் கூறுகின்றனர் பக்தர்கள். இத்தல வைத்தியநாத சுவாமி சன்னதியின் எதிரில் முத்துக்குமார சுவாமியாக முருகபெருமான் வீற்றிருக்கிறார். மன்னனின் வாளால் ஏற்பட்ட காயத்தால் நடராஜன் வலது திருப்பாகத்தை இன்றும் காணலாம். கூடவே கையில் மச்சம், கைவிரல் ரேகைகள் இத்தல நடராஜன் உயிரோடு உள்ளார் என்பதை சொல்லாமல் சொல்கிறது. கோனேரிராஜபுரம் ஸ்ரீ நடராஜர் விக்கிரகம் உருவானது இப்படிதான். தானே தோன்றியவர் என்பதால் தம்முடைய மேனியில் மனிதனுக்கு உள்ளது போன்ற ரேகைகள் மச்சங்களுடன் திகழ்கிறார். பந்தலின் கீழ் சுவாமி தெற்கு நோக்கி அருள இவரை தரிசனம் செய்தபடி 4 பெருமக்களும் அற்புதமாக காட்சி தருகிறார்கள். ஆணி திருநாளில் இங்கு வந்து ஸ்ரீ நடராஜரையும் ஆலயத்தின் மூலவர் ஸ்ரீ பூமிநாதரையும் வழிபடுவது வளம் தரும். இங்குள்ள இறைவனை வணங்கினால் பொல்லா துயரும் பொடி பொடியாகும் என்று திருநாவுக்கரசர் அருளியிருக்கிறார். அதன்படி புரூரவஸ் என்ற மன்னனுக்கு குஷ்ட நோய் ஏற்பட்டது. இந்த நோயால் மிகவும் வருந்திய மன்னன் நோய் தீர்வதற்காக பல திருத்தலங்கள் சென்றிருக்கிறார், வழிபட்டிருக்கார். கடைசியில் காவேரி தென்கரையில் உள்ள இத்தலம் வந்து வைத்தியநாதரை வணங்கி குஷ்ட நோயிலிருந்து விடுபட்டான். இங்குள்ள சனி பகவான் மேற்கு பார்த்த நிலையில் உள்ளார். நலனும் அவனது மனைவியும் தமயந்தியும் திருநள்ளார் செல்லும் முன் இத்தலத்தில் வழிபாடு செய்து அனுகிரகம் பெற்றுள்ளார். எனவே மற்ற தலங்களில் கருப்பு ஆடை அணிந்திருக்கும் சனி இங்கு மட்டும் வெள்ளை ஆடை அணிந்து அனுகிரக மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஜாதகத்தில் திருமண தோஷம், புத்திர தோஷம் உள்ளவர்கள் இக்கோவிலில் உள்ள கல்யாண சுந்தரரையும் நடராஜரையும் வழிபட்டால் அந்த தோஷங்கள் நீங்கும். இங்குள்ள வைத்தீஸ்வர சுவாமியை வழிபடும் பக்தர்களுக்கு பல வகையான நோய்களிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும். வெண்குஷ்டத்தால் திருமண தோஷம், புத்திர தோஷம் உள்ளவர்கள் இக்கோவிலில் உள்ள கல்யாண சுந்தரரையும் நடராஜரையும் வழிபட்டால் அந்த தோஷங்கள் நீங்கும். இங்குள்ள வைத்தீஸ்வர சுவாமியை வழிபடும் பக்தர்களுக்கு பல வகையான நோய்களிலிருந்து இருந்தும் நிவாரணம் கிடைக்கும். கருவறையை சுற்றி வரும்போது ராஜா சிவனை பூஜிப்பது, செம்பியான் மாதேவி சிவனை பூஜிப்பது, நடராஜரை வணங்கும் மன்னன் என சிறிய வடிவிலான சுதசிற்பங்கள் இருக்கிறது. கல்வெட்டுகள் பார்க்கும்போது கண்டராத்தி சோழன் மனைவியான செம்பியன் மாதேவியின் திருப்பணி பெற்ற தலம். கல்வெட்டில் இறைவன் திருநல்லம் உடையார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். இங்குள்ள கல்வெட்டுகள் ராஜராசன், ராஜேந்திரன், 1ஆம் ராஜேந்திரராசன், 2ஆம் ராஜேந்திரன், 1ஆம் குலோத்துங்கன் காலத்தியவை. வேங்கிபுரம் முதலிப்பிள்ளை என்பவர் நன்கொடையால் கோயில் கட்டப்பட்டதாகவும், நக்கன் நல்ல தடிகள் என்பவரால் சண்டீஸ்வரர் உற்சவ திருமேனி செய்து தரப்பட்டுள்ளது என்றும், குந்தவை பல நன்கொடைகளை கோயிலுக்கு தந்துள்ளாள் என்றும் பல செய்திகள் கல்வெட்டு வாயிலாக தெரிய வந்துள்ளது. இந்த கோயிலானது காலை 6 மணி முதல் 12:30 வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். கான்டாக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, கும்பகோணத்திலேருந்து வடமட்டம் செல்லும் டவுன் பஸ் எண் 22 ஏறினீங்கன்னா கோனேரி ராஜபுரம் என்ற கிராமத்து வழியாக தான் செல்கிறது. கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் பேருந்து பாதையில் புதூரில் இறங்கி அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் கோனேரி ராஜபுரம் உள்ளது. மயிலாடுதுறையிலேருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மிக அற்புதமான, மிக உயரமான, அழகான நடராஜரை நீங்கள் தரிசிக்கணுன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போங்க. மிக அற்புதமான ஒரு கோவில். எங்கெங்கேருந்தோ வராங்க அந்த கோயிலுக்கு. நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது போய் பாருங்கள், தரிசிங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.